இப்போ நம்ம பார்க்கலாம். अब देखेंगे யெகோஷுவாவுடைய பேரை यहोशुआ के नाम को நம்ம நேத்து ஸ்பெல்லிங் பார்த்தோம். हमने उसका स्पेलिंग देखा। ரெண்டு காரியத்துல ஸ்பெல்லிங் பார்த்தோம். दो चीजों में हमने स्पेलिंग देखा। ஒன்னு யூதாவுக்கும் ஷுவாவுடைய மகளுக்கும் கல்யாணம் நடக்குது. यूदा और शुआ का विवाह होता है அவங்க கல்யாணம் நடக்கும்போது அங்க யெகோஷுவா பேர் வந்தது. और वहां पर शादी होते समय वहां पर यहोशुआ का नाम जुड़ता है। அது பிறகு யெகோவா தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி வரும்போது यहोवा ही उद्धार करता जब बोला जाता है, அந்த ரெண்டு வார்த்தையை இணைக்கும் போதும் वो दोनों शब्द को जोड़ते समय அங்கேயும் யெகோஷுவாவுடைய ஸ்பெல்லிங் பார்த்தோம். वहां पर भी हमने यहोशुआ के स्पेलिंग को देखा। இன்னைக்கும் திரும்ப நம்ம அதை பார்க்க போறோம். आज भी हम उससे दोबारा देखेंगे। பாருங்க, வாசிக்கலாம். पढ़ेंगे 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் और दूसरा सामुएल के 12वां अध्याय அதுல 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 24वें वचन को पढ़ेंगे। 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். दूसरा सामुएल 12 अध्याय 24वां वचन। तब दाऊद ने अपनी पत्नी बत्शेबा को शांति दी और वह उसके पास गया और उसके एक पुत्र उत्पन्न हुआ और उसने उसका नाम शमूएल रखा और वह यहोवा का प्रिय हुआ। சரி, பாருங்க, பைபிள் சொல்லுது कलाम कहती है டேவிட் दाऊद जो है பத்ஷேபாவை கம்ஃபர்ட் பண்றான். वो बत्शेबा को तसल्ली देता है। பத்ஷேபாவுடைய ஸ்பெல்லிங் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். बत्शेबा का ऐसे ही होगा ऐसा लगता है। பத்ஷேபா. बत्शेबा। சோ டேவிட் பத்ஷேபாவை என்ன செய்றான்? ஆறுதல் படுத்துறான். तो दाऊद जो है बत्शेबा को शांति देता है தாவீது பத்ஷேபாவை திருமணம் முடிக்கிறான். और दाऊद बत्शेबा से विवाह करता है। இப்போ இதுல யோசுவா பேரை நம்ம பார்க்கலாம். अब इसमें यहोशुआ के नाम को हम देख सकते இப்போ हैं। டேவிட்னு சொல்லும்போது अब दाऊद करके जब हम बोलते அதுல हैं மூணே எழுத்து தான் வரும். उसमें केवल 3 अक्षर आती है। ஒன்னு தைலத், पहला दैलत, அதுக்கு பிறகு வாவ், उसके बाद वाव, அதுக்கு பிறகு தைலத். उसके बाद दैलत। இந்த மூணு எழுத்து சேர்ந்தது ये தான் तीनों अक्षर को ही அத டேவிட் அப்படினு சொல்லுவோம். उसे डेविड करके बोला जाता है। இப்போ இந்த பத்ஷேபாவை பார்க்கும்போது अब बत्शेबा को देखेंगे तो இவளுடைய பேரு इसका नाम சரித்திரத்துல மாத்தப்படுது. और इतिहास में बदल दिया जाता है। பாருங்க, 1 நாளாகமம் पहला इतिहास அதுல 3ஆம் அதிகாரம் उसमें 3रा अध्याय 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5वें वचन को पढ़ेंगे। And these were born unto him in Jerusalem, Shimea and Shobah and Nathan and Solomon, 4 of Batshua the daughter of Amiel. பத்ஷுவா அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. बत्शुआ इसे दिया है। நீங்க ஆங்கிலத்திலும் மராட்டியிலும் பாத்தீங்கன்னா, अब अंग्रेजी में या मराठी में देखेंगे तो, ஈவன் நீங்க ஹீப்ரூல பாத்தீங்கன்னா आप हिब्रू में भी देखेंगे तो அந்த இடத்துல பத்ஷேபா கொடுக்கப்படல, वहां पर बत्शेबा दिया नहीं गया है, அங்க பத்ஷுவா वहां கொடுக்கப்பட்டிருக்குது. पर बत्शुआ दिया गया है। பத்ஷுவா दिया गया है। பத்ஷுவான்னு அர்த்தம் என்ன? बत्शुआ का मतलब क्या है? நம்ம நேத்து பார்த்தோம். हमने कल देखा யெகூதாவுக்கு ஷுவாவுடைய மகளுக்கு கல்யாணம் நடக்குது. यहूदा और शुआ के पुत्री का विवाह होता है। ஷுவானா என்ன அர்த்தம்னு शुआ பார்த்தோம். का क्या मतलब हमने देखा? செல்வந்தன். धनी। அப்ப இது யாரு? तो ये क्या है? பாத் அப்படினா மகள் அப்படினு சொல்லி அர்த்தம். बात का मतलब बेटी है। அப்போ பத்ஷுவான அர்த்தம் என்ன? बत्शुआ का मतलब क्या है? செல்வந்தனுடைய மகள். वो धनी का बेटी। அப்போ அங்க யெகூதா செல்வந்தனுடைய மகளை தான் கல்யாணம் முடிச்சா. तो यहूदा जो है धनी का बेटी का ही बेटी के साथ विवाह किया। இங்க டேவிடும் யாருடைய மகளை திருமணம் முடிக்கிறாரு? और यहाँ दाऊद भी किससे विवाह करता है? செல்வந்தனுடைய மகள் என்ற பெயர் பெற்ற பத்ஷுவா கூட திருமணம் முடிக்கிறான். और धनी का बेटी ऐसा नाम पाए हुई बत्शुआ से विवाह करता है। இது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. ये कोइंसिडेंट नहीं है, இது கர்த்தருடைய தீர்மானம். ये परमेश्वर का योजना है। சோ டேவிடுக்கும் பத்ஷுவாவுக்கும் கல்யாணம் நடக்குது. दाऊद और बत्शुआ का विवाह होता है। பாத்னா அர்த்தம் என்ன? बात का मतलब क्या है? பாத் அப்படினா மகள் அப்படினு சொல்லி बात का அர்த்தம். मतलब बेटी। பாத் அப்படினா டாட்டர். बात का मतलब डॉटर। யாருடைய டாட்டர்? किसकी बेटी? ஷுவாவுடைய டாட்டர். शुआ की बेटी। இந்த ஷுவாக்குள்ள ஸ்பெல்லிங் என்ன? ये शुआ का क्या स्पेलिंग है? முதல்ல ஷின் வரும், पहला शिन आता है, அப்புறம் வா வரும், फिर वाव, அப்புறம் ஆயின்.
फिर आइन। இந்த மூணு எழுத்து சேர்ந்ததான் ஷுவா. ये तीनों अक्षर को ही हम शुआ कहते சோ हैं। பத்ஷுவா அப்படினா ये बदशुआ का मतलब ஒரு செல்வந்தனுடைய மகள். एक धनी की बेटी है। இன்னைக்கு செல்வந்தனுடைய மகள் யாரு? आज धनी का बेटी कौन है? நம்ம அப்பா செல்வந்தன் தான். हमारा पिता धनी है। நம்ம எல்லாரும் செல்வந்தனுடைய மகள் தான். हम सब धनी के बेटी हैं। இன்னைக்கு நம்மளும் பத்ஷுவா தான். आज हम भी बदशुआ है। நம்ம கர்த்தர் நம்மளை அப்படியே ஆசீர்வதிக்கட்டும். परमेश्वर हमें ऐसे ही आशीष दे। இங்க டேவிட பாக்கும்போது दाऊद को जब हम देखते हैं, दालत वाव दालत, दैलत वाव दैलत, இந்த மூணு ஸ்பெல்லிங் வரும். ये तीन अक्षरें आती है। दालத்னா அர்த்தம் என்ன? दैलत का मतलब क्या है? வாசல். द्वार है। அப்ப இங்க ரெண்டு வாசல் இருக்குது. तो यहाँ पर दो द्वार है। ரெண்டு வாசலை கொடுத்திருக்கிறார். दो द्वार है। அப்புறம் ரெண்டு வாசலை இணைக்கிறதுக்கு और दोनों द्वार को जोड़ने के लिए இங்க வாவ் இருக்குது. वाव है। இந்த வாவ் என்ன செய்யும்? ये वाव क्या करता है? ரெண்டு வாசலை இணைக்குது. दोनों द्वार को जोड़ता है। உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? क्या आपको याद है? பைபிள்ல சொல்லி இருக்குது. कलाम में लिखा गया है। பாருங்க ஏசாயா 22ஆம் அதிகாரம் एसाया का 22वां अध्याय 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वें वचन को पढ़िए। और मैं दाऊद के घराने की कुंजी उसके कंधे पर रखूंगा और वह खोलेगा और कोई बंद न कर सकेगा, वह बंद करेगा और कोई खोल न सकेगा। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है, நான் தாவீதினுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன். वो दाऊद के कुंजी को मैं उसके कंधे पे रखूंगा। தாவீதுனுடைய வீட்டின் திறவுகோலை और दाऊद के घराने की कुंजी को அத அவர் தோள் மேல வைப்பாராம். वो उसके कंधे पे रखेगा। யெகோஷுவா மேல வைப்பாராம். यहोशुआ के ऊपर रखेगा। அது என்ன சாவி? वो क्या कुंजी है? அது என்ன திறவுகோல்? वो क्या कुंजी है? தாவீது ஏதாவது சீக்ரெட் டோர் வச்சிருக்காரா? दाऊद ने कुछ अलग द्वार रखा है क्या? டோர் இங்க இருக்குது. द्वार यहाँ पर है। இங்க ரெண்டு டோர் இருக்குது. यहाँ पर दो द्वार है। இந்த ரெண்டு டோரின் திறக்கிறது தான் அந்த சாவி. ये दोनों द्वार को खोलने वाला ही वो चाबी है। அந்த சாவியை தான் அவர் வச்சிருக்காரு. उस चाबी को ही उसके पास रखा है। இந்த ரெண்டு டோரும் ये दोनों द्वार, ஒரு டோர் एक द्वार இது பிரைட் க்ரூம் குள்ளது, एक दुल्हन का है, दुल्हा का है, இன்னொரு வந்து பிரைட் குள்ளது. और दूसरा दुल्हन का है। ரெண்டு வாசல், दो द्वार, ரெண்டு அறைகள். दो घर, அந்த ரெண்டு அறையும் दोनों घरों में ஒன்னு மணவாளனுக்குள்ளது, இன்னொன்னு மணவாட்டிக்குள்ளது. एक दुल्हा का है और एक दुल्हन का है। பாருங்க யோவேல் योवेल का किताब 2ஆம் அதிகாரம் दूसरे अध्याय 15ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் வாசிக்கலாம். 15 और 16 को पढ़ेंगे। யோவேல் 2ஆம் அதிகாரம் 15 16. सियोन में नरसिंगा फूको, उपवास का दिन ठहराओ, महासभा का प्रचार करो, लोगों को इकट्ठा करो, सभा को पवित्र करो, पुरनियों को बुला लो, बच्चों और दूध पीयुओं को भी इकट्ठा करो, दुल्हा अपनी कोठरी से துலா மணவாளன் தன் அறை விட்டும் और दूल्हा अपनी कोठरी से दुल्हन भी अपने कमरे से निकल आए। அந்த மணவாட்டி தன் அறை விட்டு புறப்படுவார்களாக. और दुल्हन भी अपने कमरे से निकल आए। ரெண்டு அறை இருக்குது. दो घर है, ஒரு மணவாளனுடைய அறை, एक दुल्हा का जगह இன்னொன்னு மணவாட்டியினுடைய और அறை. दूसरा दुल्हन की जगह। இந்த ரூம்க்குள்ள इस कमरे के अंदर மணவாளன் இருக்கிறார். दूल्हा है। யார் நம்மளை மணவாளன்? और हमारा दूल्हा कौन है? பைபிள் சொல்லுது, कलाम कहती है, உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். तेरी सृष्टिकर्ता ही तेरा नायक है। Your creator is your husband. तेरा सृष्टिकर्ता ही तेरा पति है। நம்ம கிரியேட்டர் யாரு? हमारा सृष्टिकर्ता कौन है? யெகோவா தேவன் தான் நம்மளுடைய கிரியேட்டர். यहोवा परमेश्वर ही हमारा सृष्टिकर्ता है। அந்த யெகோவா தேவனுடைய சுருக்கமான பெயர் என்ன? वो यहोवा परमेश्वर का छोटा नाम क्या है? அது யா. वो या है। யா தான் அவருடைய பெயர். या ही उसका नाम है। இதுல இந்த யாக்கு எத்தனை ஸ்பெல்லிங் உண்டு? वो या के लिए कितने अक्षर हैं? ரெண்டு ஸ்பெல்லிங். दो ही अक्षर है। ஒன்னு யாத், पहला याद, அடுத்தது ஹே. उसके बाद हे। இந்த ரெண்டு எழுத்து சேரும்போது ये दोनों अक्षर जब जुड़ती है, அதுதான் நம்ம யான்னு சொல்றோம். उसे ही हम या कहते யா हैं। யாரு? या कौन है? யா நம்மளுடைய சிருஷ்டிகர்த்தா. तो या हमारा सृष्टिकर्ता है। அவர்தான் நம்மளுடைய மணவாளன். वही हमारा दूल्हा है। இந்த மணவாளன் இந்த அறை விட்டு கிளம்பி வர்றாராம். और ये दूल्हा इस कमरे से बाहर आता है। அப்ப அடுத்த டோர் யாருக்குள்ளது? तो अगला द्वार किसका है? அடுத்த டோர் மணவாட்டிக்குள்ளது. अगला द्वार दुल्हन का है। ஒரு டோர் மணவாளனுக்குள்ளது, एक द्वार दूल्हा का है। இன்னொரு
இன்னொரு டோர் மணவாட்டிக்குள்ளது. और दूसरा द्वार दुल्हन का है। இந்த டோர்க்குள்ள யார் போவா? इस द्वार के अंदर कौन जाएगा? ஷுவாவுடைய மகள் शुआ की बेटी பத்ஷுவா போறா. बतशुआ जाती है। தாவீது என்கிற பேருக்குள்ள दाऊद इस नाम के अंदर, இங்க பத்ஷுவா உள்ள போறா. बतशुआ अंदर जाती है। பத்ஷுவான அர்த்தம் என்ன? बतशुआ का मतलब क्या है? செல்வந்தனுடைய மகள். धनी की बेटी। இந்த ஷுவாவுடைய மகள். और धनी की बेटी है। சோ இந்த வாசல் வழியா इस द्वार के द्वारा ஷுவாவுடைய மகள் உள்ள பிரவேசிக்கிறா. शुआ की बेटी अंदर जाती है। அந்த ஷுவாவுக்கு ஸ்பெல்லிங் என்ன? ये शुआ का क्या अक्षर है? அதுல ஷின் இருக்குது, शिन है, வாவ் இருக்குது, वाव है, அடுத்தது ஆயின். और अगला आइन है। இப்போ இந்த ரெண்டு டோர் இணைக்கக்கூடியது என்னது? और इन दोनों डोर को जोड़ने वाला कौन है? அதுதான் வாவ். वही वाव ஒரு है। பக்கம் மணவாளன், एक बाजू में दुल्हा ஒரு பக்கம் மணவாட்டி. और दूसरे बाजू में दुल्हन। இந்த ரெண்டு பேரும் இணைக்கிறது யாரு? ये दोनों को जोड़ने वाला कौन है? அது வாவ். वो वाव இந்த है। வாவ் தான் ये वाव को ही நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? हम कैसे बोलते हैं? நம்ம ஓன் சொல்லி हम உச்சரிக்கிறோம். ओ करके बोलते हैं। சோ இந்த பக்கம் யாத் ஹே, तो इस बाजू में याद है, நடுவுல வாவ், बीच में वाव, இந்த பக்கம் ஷின் வாவ் ஆயின். और इस बाजू में शिन वाव आइन है। ஆனா உள்ள போனது யாரு? लेकिन अंदर कौन गया? ஷுவாவுடைய மகள். शुआ की बेटी। இந்த மகளை பொறுத்தலுமே ये बेटी को बिठाना है। இந்த மகளை, ये बेटी को, இந்த மகளுக்கு ஒரு எழுத்து, इस बेटी के लिए एक अक्षर है। அது ஹே என்கிற எழுத்து. वो हे एक शब्द अक्षर है। ஏன் நான் ஹே போட்டேன்? क्यों मैं हे को लगाया? கிராமர் பிரகாரம் व्याकरण के हिसाब से ஹே வந்தால் हे अगर आएगा அது ஃபெமினைன் ஜெண்டர். वो एक स्त्रीलिंग है। அது ஃபெமினைன் ஜெண்டர். वो एक स्त्रीलिंग है। அது பெண்பால குறிக்குது. वो एक स्त्रीलिंग को दर्शाती है। சோ இந்த மகளுக்கு तो ये बेटी के लिए நான் ஹே போட்டிருக்கிறேன். हे करके डाला है। இந்த ஹே, ये हे जो है இது ஏன்ஷியன் ஹீப்ரூல எப்படி எழுதுவாங்க? प्राचीन हिब्रू में कैसे लिखते हैं? அது ஒரு மனிதன் ரெண்டு கையும் உயர்த்தின மாதிரி वो இருக்கும். एक व्यक्ति दोनों हाथ को उठाया जैसा लगेगा। இது ஒரு மணவாட்டி. ये एक दुल्हन है। இங்கேயும் ஹே இருக்குது. यहाँ पर भी हे है। இந்த ஹேக்கும் அதே மாதிரி தான் நீங்க போடணும். ये हे के लिए भी आप वैसे ही डालना है। இது மணவாளன், ये दूल्हा है இது மணவாட்டி. और ये दुल्हन है। இந்த பக்கம் மணவாளன், इस बाजू में दुल्हा இந்த பக்கம் மணவாட்டி. और उस बाजू में दुल्हन। யாவாகிய தேவன் தான் நம்முடைய மணவாளன். या परमेश्वर हमारा दूल्हा है। நம்மளுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். हमें उद्धार परमेश्वर देता நம்ம है। ஷுவாவுடைய மகள், हम शुआ के बेटी हैं। நம்ம அதாவது செல்வந்தனுடைய மகள். हम धनी के बेटी हैं। சோ இந்த தாவீதுக்கும் பத்ஷிபாக்கும் கல்யாணம் முடியும் போது ये दाऊद और बत्शेबा का विवाह होता है। நம்மளுக்கு எந்த பெயர் கிடைக்குது? हमें क्या नाम मिलता है? யெகோஷுவாக்குள்ள பெயர் கிடைக்குது. यहोशुआ का नाम मिलता है பெர்ஃபெக்ட் ஸ்பெல்லிங் கிடைக்குது. और उसका सही अक्षरें मिलती है। இதுல 7 ஸ்பெல்லிங் இருக்குது. 7 अक्षर है। யாத் ஹே வாவ், याद है वाव, ஷின் வாவ், शिन वाव, ஆயின் ஹே. आइन है। இந்த 7 என்னது? ये 7 क्या है? 7 இஸ் பெர்ஃபெக்ஷன். 7 परिपूर्णता है। அதுதான் கம்ப்ளீட். वही परिपूर्णता है। அவர் தன்னுடைய பேருடைய ஸ்பெல்லிங்க கூட उसके नाम के अक्षरों में भी நம்மளுக்கு பைபிள் டீகோடிங்ல கிடைக்குது. हमें कलाम के अंदर डिकोडिंग में मिलता है। நம்ம எதையுமே வலுக்கட்டாயமா திணிக்க வேண்டியது இல்ல. हम कुछ भी जबरदस्ती घुसाने का जरूरत नहीं। தாவீதின் வீட்டின் திறவுகோலை दाऊद के घर के कुंजी को அவர் தோளின் மேல் வைப்பார். उसके कंधे पर रखता है। அந்த தாவீதின் வீட்டு திறவுகோல் என்னது? और दाऊद के घर के कुंजी क्या है? அவர் பேலஸ்ல என்ன வேற ஏதோ டோர் இருக்குதா? उसके महल में दूसरा कोई द्वार है क्या? அந்த டோர் இன்னும் திறக்கப்படலையா? वो द्वार अब तक खुला नहीं क्या? या அந்த டோர் இன்னும் யெகோஷுவாட்ட, அந்த டோர்க்குள்ள கீ இன்னும் யெகோஷுவாட்ட இருக்குதா? वो द्वार का चाबी अभी तक यहोशुआ में है क्या? அவர் இந்த உலகத்தின் டோரை பத்தி பேசல. वो इस संसार के द्वार के बारे में नहीं बोला। அவர் எந்த டோரை பத்தி பேசுறா? वो कौन से द्वार के बारे में बोला? இந்த தாவீதுங்கிற பேருக்குள்ள டோர் இருக்குது. उस दाऊद के नाम के अंदर वो द्वार है। ஒரு நேரம் வரும், एक समय आएगा இந்த டோர் அடைக்கப்படும். ये द्वार बंद होगा। இன்னைக்கு திறந்திருக்குது. आज खुला है। கடைசி ஆடு உள்ள பிரவேசிக்கும் போது आखिरी भेड़ जब अंदर आती है இந்த டோர் அடைக்கப்படும். ये द्वार बंद हो जाएगा। ரட்சிப்பு முடிஞ்சு போயிடும். उद्धार समाप्त हो जाएगी। இந்த ரெண்டு டோருக்குள்ளேயும் ये दोनों द्वार के अंदर ஒரு கதவுக்குள்ள மணவாளன், एक द्वार के अंदर दूल्हा, இன்னொரு கதவுக்குள்ள மணவாட்டி. दूसरे द्वार
द्वार के अंदर दुल्हन। எவ்வளவு அருமையா கர்த்தர் பேரை வச்சிருக்கார் देखिए பாருங்க परमेश्वर ने कितने अद्भुत रीति से इस नाम को रखा है। நம்மளுக்கு அந்த யெகோஷுவாங்கிற பேர்ல हमें इस यहोशुआ के नाम में அந்த பேருக்குள்ள ஸ்பெல்லிங் उस नाम के अक्षरों को வேற எங்கேயும் தேட வேண்டாம், और कहीं पर ढूंढना नहीं है। ஹீப்ரு பைபிள்லே இருக்குது, हिब्रू कलाम के अंदर ही है, எல்லாம் அங்கேயே தான் இருக்குது। सब वहां पर ही है। நம்ம தேவன் பெரியவர், हमारा परमेश्वर महान है। ஹalleluya। हालेलुया। நம்மளுக்கு ஸ்பெல்லிங்கோட கர்த்தர் கொடுக்கிறார்। हमें स्पेलिंग के साथ परमेश्वर देता சோ है। டேவிடுக்கும் பத்ஷேபாலுக்கும் கல்யாணம் நடக்குது। दाऊद और बत्शेबा का विवाह होता है, ஆனா பத்ஷேபாலுடைய பேரு लेकिन बत्शेबा का नाम அத சரித்திரத்துல வரும்போது वो इतिहास में जब आता है அவளுடைய பேர் மாத்தப்படுது। उसका नाम बदल दिया जाता அவ है। பேர் பத்ஷேபா இல்ல, उसका नाम बत्शेबा नहीं, அவ பேர் பத்ஷுவா। उसका नाम बत्शुआ है। பத்ஷுவான அர்த்தம் என்ன? बत्शुआ का क्या मतलब है? ஷுவா அதாவது செல்வந்தனுடைய மகள்। धनी की बेटी। எவ்வளவு கரெக்டா புரிந்து பாருங்க। कितना सही तरीके से जुड़ता है நேத்து देखो। யெகூதாவுக்கும் कल यहूदा को ஷுவாவுடைய மகளுக்கும் और शुआ के बेटी को திருமணம் நடந்துச்சு। विवाह होता है, அதுல யெகோஷுவா பேர் வந்தது। उसमें यहोशुआ का नाम आया। இன்னைக்கு தாவீதுக்கும் आज दाऊद को பத்ஷுவாவுக்கும் கல்யாணம் और நடக்குது। बत्शुआ का विवाह है, அதாவது செல்வந்தனுடைய மகளுக்கும் கல்யாணம் वो நடக்குது। धनी की बेटी का विवाह है। தாவீது எந்த கோத்திரம்? दाऊद कौन से गोत्र का है? அதே யூதா கோத்திரம் தான்। वही यहूदा का गोत्र है। அந்த கோத்திரத்துல தான் கர்த்தர் நாமத்தை கொண்டு வந்துகிட்டே उस गोत्र இருக்கிறாரு। के अंदर ही परमेश्वर नाम को ले आता है। யெகோஷுவா யாரு? यहोशुआ कौन है? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார்। दाऊद का पुत्र बोला गया। அப்ப தாவீதுக்குள்ள तो दाऊद के अंदर யெகோஷுவாக்குள்ள பேரு மறைஞ்சு இருக்குது। यहोशुआ का नाम छिपा हुआ है। எவ்வளவு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்। कितने बातों को परमेश्वर ने रखा है। இத மறுபடி தியானிங்க। इसे बार बार ध्यान कीजिए। கர்த்தர் இண்டிவிஜுவலா உங்களுக்கு வெளிப்பாட்டை தரணும்। परमेश्वर व्यक्तिगत रूप में आपको प्रकटीकरण देना है। நம்ம இன்னைக்கு இத ஸ்டடி பண்றோம், हम इसका अभ्यास कर रहे हैं, ஆனா கர்த்தர்ட்ட நீங்க கேட்கக்கூடியது என்னன்னா, लेकिन परमेश्वर के पास आप क्या मांगना है? கர்த்தாவே எனக்கு பர்சனலா எங்களுக்கு வெளிப்பாடு தாங்க। है प्रभु व्यक्तिगत रूप में हमें प्रकाश दीजिए। இந்த வெளிப்பாடு எனக்கு வெளிப்பாடாவே வரட்டும்। ये प्रकाश मुझे प्रकाश के रूप में ही आने दो। என்னுடைய இருதயத்தை நீங்க ஆசீர்வதித்தாங்க। मेरे मन को आशीष करके दीजिए। கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर हमें आशीष देगा।